ஹலோ விவோஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலக மக்களை ஆட்டிப் படைத்த கொரோனா. அதாவது இப்ப கொரோனா பார்த்தீங்கன்னா, அ கேரளாவுலயும், கர்நாடகாலயும் வந்து அதிகமா பரவிட்டு வரதாக சொல்றாங்க. அதாவது மகாராஷ்டிரா நாட்ல அங்கேயும் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதுலேருந்து நம்ம வந்து தக்க வைத்துக்கன்னு சொல்லணும்னா, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, உலக மக்கள வந்து ஆட்டி படைச்ச கொரோனா எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, சீனாவுல. சீனாவுல சீனா நாட்ட எடுத்தீங்கன்னா, அங்க வந்து பாம்பு, தேளு எல்லாத்தையும் எல்லா கண்டதையும் தின்றதால தான் அந்த கொரோனா, கிரோனாலாம் வந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஒரு அளவே இல்லாம போய் ஆந்தை, கீந்த, பூனை எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த விலங்குகள்லாம் அடிக்கிறதால பெரிய பெரிய வைரஸ்லாம் வந்து பரவிட்டு வருது. இந்த வைரஸ் பரவுறதால பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் வந்து எல்லாமே அழிஞ்சுகிட்டு வராங்க. என்ன கேட்டா வந்து வைரஸ் வந்து இந்த உலகத்தில இருக்குன்னு கேட்டா, ஆமாங்க வைரஸ் வந்து பொதுவாவே இருக்கிறது தான். இப்ப நம்ம ஒரு 10 பேருக்கு முன்னாடி இரும்புறோம்ன்னு சொன்னா, அந்த இரும்புறது வந்து 10 பேருக்கு பரவ தான் செய்யும். பரவாம இருக்காது. இந்த மாரி வைரஸ்லாம் வந்து நம்ம தடுக்காம இருக்கணும்னா, நம்ம வந்து ஒரு நோயாள வந்து விட்டு நம்ம தள்ளி போக்கூடாது. நோயாள விட்டு தள்ளி போனோம்னு சொன்னா, வைரஸ் வந்து கண்டிப்பா பரவுங்க. அந்த இடத்திலே தான் நம்ம இருக்கணும். இருந்தோம்ன்னு சொன்னா, நோய வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த ஒரு நோயாளி அ இருமுறான்னு சொன்னா, அந்த இரும்புல நம்ம அந்த நோய எடுத்துக்கிட்டு 10 பேருக்கு இப்ப நம்ம போய் பரவுறோம். அதனால நோயாள கண்டு நம்ம ஓடக்கூடாது. இந்த மாரி புது புது வைரஸ் வருதுன்னா, வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து தடுத்துக்கணும். இது வந்து நம்ம கிமுன்னா என்ன ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆ நமக்கு எல்லாமே வந்து பாட்டன், பூட்டன் எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டான். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய பெரிய வைரஸ்லாம் வருமாம். வந்தா மக்கள்லாம் தாங்க மாட்டாங்களாம், எல்லாம் இறந்து போயிருவாங்களாம். இது வந்து சயின்டிஸ்ட்லயே வந்து ஒரு ஒரு காலத்தில ஐ கிமு 500லயே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கொரோனான்னு ஒண்ணு வந்து இருக்கு தான். நோய்ங்கிறது இந்த உலகத்தில இருக்கு. இந்த நோய வந்து நம்ம கட்டுப்படுத்தி நம்ம வந்து கண்ட்ரோலா இருக்கணும். நோய்ங்கிறது கிடையாது தான். நோய்ங்கிறது பொதுவா வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நோய குடுப்பான். ஏன் அந்த நோய குடுக்குறான்னா, அவன் செஞ்ச பாவம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில மனிதன் வந்து செய்யாத பாவமே கிடையாது. நம்ம எவ்வளோ எவ்வளோ நியூஸ்லாம் பார்க்குறோம். சின்ன பிள்ளைய கற்பழிக்கிறாங்க. ஆ குடிகாரன் வந்து குடிக்கிறான். ரோட்ல 10 பேர போட்டு அடிக்கிறான். இந்த நாடு வந்து ஒரு நல்ல நாடாவும் இருக்கும், கெட்ட நாடாவும் இருக்கும். இந்த மாரி உள்ளவங்களுக்குலாம் வந்து கடவுள் குடுக்குறது என்னன்னா, நோய் தான் அதிகமா குடுக்குறான். நோயின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நோயெல்லாம் வருது. நோயின்னா பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு, பிரஷரு, பிபி, சுகரு எல்லாமே இருக்கு. இப்ப கொரோனாலாம் வந்து வரதான் செய்யுது. இதெல்லாம் வந்து இப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய நோயெல்லாம் வரும். மக்கள்லாம் அழிவாங்க. அதாவது இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, தண்ணியால தான் அழியும்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி இல்லன்னா நெருப்பு, இதில கொண்டு தான் அழியும். இப்படி தான் உலகத்த வந்து கடவுள் வந்து அழிப்பான். அதனால இந்த கொரோனாலாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ப வந்து கட்டுப்பாடா இருக்கணும்னா, அது வந்து நம்ம ஆரம்ப காலத்திலே நம்ம வந்து கட்டுப்பாடா இருக்கணும். இத நினச்சு நம்ம பயப்படப்பட தேவையில்ல. எல்லாருமே தைரியமா இருங்க. கொரோனா வந்தா என்ன? கொரோனா வைரஸ் வந்தான்னா, நம்ம வந்து கவனமா போணும், கவனமா வரணும். ஆ கொரோனாலாம் என்ன கேட்டா கிடையாது. ஏன்னா, இப்போ ஒரு மனிதனோட வாழ்வு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த காலத்துக்கு 40, 60 40, 50 தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம உடம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதாவது நம்மளுடைய டெத்துங்கிறது வந்து பொறக்கிறது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். இறக்கிறது வந்து கடவுளால மட்டும் தான் அந்த இறப்பு வந்து நமக்கு வருது. இப்ப இறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆ பொதுவா இறப்புன்னு எடுத்துக்கிட்டாலே என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு ஃப்ளைட்ல, இல்லன்னா கப்பல்ல, இல்லன்னா ட்ரெயின்ல, இல்லன்னா சைக்கிளு, பைக்கு இந்த மாரி தான் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க. நோயிலயும் பல பெரிய நோயெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆகி, கிட்னி ஃபெயிலியர் இந்த மாரிலாம் வந்து இறக்குறாங்க. இதெல்லாம் வந்து கடவுள் வந்து தான் நம்மள எடுத்துக்கிறான். அதனால நம்ம கடவுள்ட்ட எல்லாருமே போக தான் போறோம். இந்த கொரோனா வருது, மறுபடியும் வருதுன்னு சொல்லி பயம்புடுத்தி, மக்கள பயம்புடுத்தி, நோய உண்டாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.